எங்க அக்காவுக்கு நான் வேலைக்கு கேட்கறதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் நான் எதுக்கு நான் பர்மிஷன் கேட்கணும்? வேலை கேட்டது ஒரு குத்தோன்னு வந்து இவ்வளவு நேரம் பேசினுக்கிறாங்களா பாரு, மூச்சு பிடிக்க. எனக்கு என்ன கவலைன்னா எங்க அக்கா அங்க வந்து வேலை செஞ்சுன்னு இருக்கும் போது இது எதனா ஒண்ணு பேசி வம்பு இழுப்பாங்களோ சண்டை இழுப்பாங்களோன்னு வேற பயமாகுது எனக்கு. சாந்தி சாந்தி, கிளம்பலாமா? சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாள் இல்லையே, துக்கம் சில நேரம் பொங்கி வரும் போது. ஏய் கிளம்பலாமாடி, என்னடி பண்ணிருக்கிறாங்க? கூப்பினேங்கிற நானே கண்டுக்காம இருக்கிற. கா நீ எப்ப வந்த? அது எப்ப வந்த நான் கேக்குறேன். நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? திரும்பி சோத்து பக்கம் நின்று என்னவோ பேசினுக்கிறேன். என்ன பேசினுக்கிறேன்? ஒற்றை எதனா இருக்குதா, அடிச்சுட்டு போலாம் அப்படின்னு பாத்துக்கிறேன்க்கா நானு. சரி கிளம்பலாமா, டைம் ஆச்சுவா. ஏமா தாமரை, நம்ம தூரம் நடந்து போயிருக்கிற மாதிரி இருக்குது. எங்க இருக்குது, வந்துச்சா இல்லையா அந்த இடம்? வேலை சரியானா? வந்ததே கொஞ்ச தூரம் தான். இதுங்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு கால் வலிக்குதா? இதெல்லாம் வந்து எப்படி வேலை செய்ய போதோ தெரியல. இதுங்களெல்லாம் இட்டுன்னு வர ஆகும், அவளை சொல்லணும். ஏன்டி எல்லா கதையும் வக்கனையா பேசுவ? எவ்வளவு தூரம் இருக்குது, எங்க போய் நம்ம வேலை செய்ய போறோம் அதெல்லாம் சொல்லலையா நீ? சொன்ன சொல்லிதான் நான் இட்டுன்னு வந்தேன். ஓஹோ, தெரிஞ்சுதான் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா இவங்க? நடிக்கலாம் இல்லாத, தெரியாம தான் கேக்குறாங்க எங்க இருக்குதுன்னு இடம். ஏய் எதனா ஒண்ணு சொன்ன கூட கூட பேசுறேன், கம்முன்னு வா. எதுவுமே பேசாத அமைதியா இருந்தாலும் ஏன் அமைதியா இருக்கிற, கேள்வி கேட்டுக்கிற பதில் சொல்ல மாட்டேயான்னு கேக்குறாங்க. எதனா பதில் சொன்னாலும் ஏன் கூட கூட பேசுற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க கிட்ட நான் எப்படி இருக்கணும்னு எனக்கே தெரியல. தாமரக்கா அங்க பாரு, சாந்தி அவங்க மாமியார் எப்படி திரும்பக்கிறாங்க? கூட மேல கூட வச்சு கூடனூரு போற பொண்ணே, நீ கூட கொஞ்சம் நானும் வேற கூட்டிக்கிட்டு போனா என்ன அப்படின்னு நான் கேக்கட்டா அவங்க கிட்ட? அடிப்பாவி வாய மூடி, அது சும்மா சிடிச்சிடுன்னு எல்லாம் சொல்லி திட்டி நிற்பாங்கடி. அவங்க கிட்ட ஏன்டி நீ வாய கொடுக்க போற? கம்முன் போடி. ஒரு இடத்துக்கு ஒன்னா வேலைக்கு போறோம், சிடு சிடுன்னா இருக்க முடியும்? நல்லா ஜாலியா பேசி நிற்கிறது இல்ல. நான் பேசுவேன்க்கா அவங்க கிட்ட, அப்படித்தான். நான் உங்ககிட்ட போய் அவங்க கிட்டே போய் பாட போறேன் இப்போ. அக்கா நீங்க இந்த கூட வந்து தலையில வச்சு நீ எப்படி தெரியுமா இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க. கொண்டையில் தாழம்பூ, நெஞ்சிலே வாழைப்பூ, கூடையில் என்ன பூ குஷ்பூ, அந்த மாதிரி இருக்கிறீங்க. சூப்பரா நீங்க. என்னது கூடையில குஷ்புவா? இந்த கூடையில கல்லு மண்ணு ஜெல்லி எல்லாம் போட்டு எடுத்துன்னு போய் குப்பையில போய் கொட்டுவோம். குஷ்புலாம் ஒண்ணும் கிடையாதுமா, போ மணி கம்மனே. ஏய் நான் போகும்போதே சொன்னேன் அவங்க கிட்ட எதுவும் வாங்கி கொடுக்காதுன்ட்டு, போய் வாங்கி கட்டின்னு வர பத்தியா நீ? தேவைதான் உனக்கு. கண்மணி அக்கா கூட தான் இருக்கிறாங்க. நம்ம எவ்வளவு பேசி எவ்வளவு கலாய்ப்போம், எவ்வளவு திட்டுவோம், பாட்டெல்லாம் பாடுவோம். அவங்க கிட்ட அவங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிறாங்களா? இல்லைன்னா இந்த மாதிரிதான் சிடு சிடுன்னு பேசிக்கிறாங்களா? அதெல்லாம் ஒரு ஜாலியா எடுத்துக்கிறது இல்ல. ஏன் உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா வேலை கேட்கறதுக்கு? இவங்க கிட்ட எடுத்துன்னு வந்து எங்களை மாட்டி விட்டுக்கிறியே, எப்படி இது அர்த்தம்க்கா? தாமரக்கா அடி பூடி போன, அவங்க வந்து என் தங்கச்சியோட மாமியாரடி. வேற யார்கிட்ட இப்ப கேட்க சொல்ற? வேற யார் எனக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க தான் வந்து கேட்க முடியும். என் தங்கச்சி இருக்கிற பார்த்து பண்ணல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லவா? நீ கம்முன்னு வாய மூடி இருந்தாலே போது, எந்த பிரச்சனையும் வராது. சொல்றத பேச கேட்க மாட்டேங்கிற நீ. போய் அவங்க கிட்ட போய் பேசிக்கிற. உங்ககிட்ட யார் பேசுறாங்களோ அவங்க கிட்ட நீ போய் பேசாதவங்க கிட்ட போய் பேசணும்னு எதிர்பார்க்காதடி. இன்னைக்குள்ளே போய் வேலைக்கு போய் செய்வீங்களா? வேலை செய்வீங்களா? இது எப்படியே பேசி ஓப்பி அடிச்சுட்டு இப்படியே வீட்டுக்கு போயிடுவீங்களா? வேலை மேல வருவீங்களா வர மாட்டீங்களா? இம்மா நேரம் நானும் பாக்குறேன், குசு குசுன்னு பேசி நிக்கிறீங்க தவிர வேலை நடக்க மாட்டேங்குது. கடற்கரை போங்க. ஏண்டி அங்க வந்து உங்க அக்கா நான் எப்படி போய் வேலை வாங்குறது அவங்கள அப்படின்னு எதுவும் நீ நினைக்க கூடாது. நீ வந்து அவங்க எல்லா வேலையும் அவங்கள வாங்கணும், புரியுதா? இந்த வேலை செய் அந்த வேலை செய் அப்படின்னு சொல்லி சொல்லணும். நீ வேலை செய்யறதுக்கு தான் அவங்க வராங்க. வேலை செய்யாம அவங்க என்ன பண்ண போறாங்க? நான் வந்து இதை செய் அதை செய்ய அவங்க கிட்ட சொல்லிடுவேன், அவங்க வேலை அவங்க செஞ்சிருவாங்க. சரி சரி, இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ மனசுல. நான் மறந்துட்டாலும் மறப்பேன், நீங்க எப்படி மறப்பீங்க பாரு. தாமராக்கா இங்க வா, என்ன வேலை செய்யணும்னு சொல்றேன் நானு. சொல்லு சந்தி, என்ன செய்யணும்னு சொல்லு. பெரிய வேலை இல்லக்கா, இந்த மண்ணு மேடு மாதிரி இருக்குதுல்ல மண்ணு, அந்த மண்ணெல்லாம் எடுத்து இந்த டபரால போட்டுக்கோ. இதுல போட்டு அந்தான பக்கம் போய் கொட்டணும், அவ்வளவுதான்க்கா. சரிம்மா, இந்த வேலை எல்லாம் நான் செஞ்சுனே இருக்கிறேன். வேற எதனா வேலை இருந்தாலும் கூப்பிட்டு சொல்லு, நான் செய்யறேன்னா. தாமரை இங்க வா, நீ என்கிட்ட வா. அவளுக்கே ஒண்ணும் தெரியாது, அவளே இப்பதான் புதுசா வந்துட்டா வேலைக்கு. அவளுக்கு என்ன தெரியும்? அவ சொல்லி கொடுத்துருக்கா வேலைய. நீ வாமா, நான் சொல்றேன், நீ வா. ஏய் நீ போய் உன் வேலையை நீ போய் பாரு. அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கணும் செய்ய சொல்லணும்னு நான் சொல்லிக்கிறேன், நீ போ. சொல்லுக்கா, என்ன நான் வேலை செய்யணும்னு செய்யறேன். உன் தங்கச்சி இப்பதான் வந்துக்கிறா புதுசா, அவளுக்கே ஒரு வேலையும் தெரியாதுமா, அதனாலதான் நான் சொல்றேன். இதுல என்ன இருக்குதுக்கா? யார் சொன்னா என்ன? வந்தா நம்ம வேலை செஞ்சுட்டு போறோம். நீங்க சொன்னா என்ன, அவ சொன்னா என்ன? சரிம்மா, நான் சொல்ற வரைக்கும் இந்த மூளை எல்லாம் அந்த பக்கம் பாரு. அது பில்லு மாதிரி பில்லு இருக்கும், அது கல்லுங்க இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மண்ணு இருக்கும். மொத்தத்தையும் கையாலே புடுங்கு. அந்த பில்லு எல்லாமே கையாலே பிடிங்க. அப்புறம் இந்த டபரா பத்தியா இதுல போட்டு மொத்தம் இந்த பக்கம் ஃபுல்லா கிளீன் ஆயிடணும். ஒரு துருப்பு கூட இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து கரெக்டா வந்து சுத்தமா அந்த மாதிரி ஆயிடும். நம்ம வீட்டுல எல்லாம் வாசல் பெருக்கும் பாத்தியா, அப்ப எப்படி கிளீனா இருக்கும் அந்த மாதிரி ஆக்கணும்.
அடக்கடவுளே, கிளீனா என்னமா அங்கெல்லாம் வேலை செஞ்சுக்கிறாங்களே, அவங்க எல்லாம் அந்த மாதிரி தான் வந்து சாணி போட்டு முழுன மாதிரி கிளீனா வச்சுக்கிறாங்களா? எங்க அக்கா இப்ப இவ்வளவு வேலை வாங்க போறாங்க பிறகு இவங்க. மா கரெக்டா செஞ்சுனமா, அப்புறமா மேனேஜர் சார் வந்து நம்மள திட்டுவாரு. என்ன இது இப்படி செஞ்சுக்கிறாங்க, யாரு இந்த வேலை செஞ்சது, அவங்க வேலைக்கே வேணாம் போ சொல்லிடுங்க அப்படி சொல்லிடுவாருமா. கிளீனா செய்யணும்னா நீங்க கவலையே படாதீங்கக்கா, அதெல்லாம் நாங்க உங்களுக்கு வந்து எந்த கெட்ட பேரும் வராது. பரவாயில்ல, நல்லா செஞ்சுக்கிறாங்க வேலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க ஏன் வந்து நீங்க கஷ்டப்படுறீங்க, போங்க. நீங்க சொல்லிட்டீங்களா, நான் செஞ்சுறேன், போங்க. இந்தாமா இப்போதைக்கு இதை வச்சுக்கினேன், அந்த பக்கம்லாம் வந்து கிளீன் பண்ணிடுறேன். நான் போயிட்டேன். மம்டியோ இன்னும் வந்து தேவையான பொருள்லாம் எடுத்து வந்து தரேன் உனக்கு. மீனா, சாந்தி அவங்க மாமியார் சொன்னதெல்லாம் காதல் ஊதிச்சுல, அவங்க சொன்ன மாதிரி கரெக்டா நம்ம வேலை முடிச்சிடணும், சரியா? அவங்க சொன்ன மாதிரிலாம் எல்லாம் வேலைலாம் செய்ய முடியாதுக்கா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன பாதி வேலை தான் செய்யறாங்க, கொஞ்சம் தான் பொறுமையா தான் செய்யறாங்க. நம்மள மட்டும் வந்து நீ இதை செய்ய அதை செய்ய கையிலே புடுங்கன்னு சொன்னா கை கீச்சிச்சுன்னா அப்புறம் நாளைக்கு திருப்பி வேலைக்கு வர வேணாமா? அவங்க சொல்ற மாதிரிலாம் செய்ய முடியாதுக்கா, நான் பொறுமையா தான் செய்வேன். சும்மா அப்புறம் வந்து இது அதுன்னு எதனா சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நான் கிளம்பி போயிட்டு வந்துடுவேன்க்கா, பாத்துக்கோ. ஏய், வந்ததே இன்னைக்குதான், இன்னைக்கே வந்து செய்ய முடியல நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றீங்க. நீ நியாயமாடி நீ பேசுறதெல்லாம் போடி கம்முனு. ஏமா இது எந்த பக்கமா கொட்டுனா? என்னக்கா, எங்களெல்லாம் மண்ணுக்கல் தான் வந்து வாரி போட சொன்னாங்க, நீ நான் வந்து வெங்காயம் பூடெல்லாம் வாரி போட்டு வந்துடுற. எங்க இந்த காய்கறி எல்லாம் விற்க போறியா நீ? அட போமா, நான் வந்து அந்த இந்த பக்கம் வாருன்னு சொல்லி சொன்னாங்க. போய் பார்த்தா இந்த குப்பையில கொட்டி வைக்கிற மாதிரி இதை கொட்டி வச்சுக்கிறாங்கம்மா. சரி முதல்ல எல்லாம் வாரி போய் கொட்டிடலாம், அப்புறம் கல்லு மண்ணு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்து வந்த ஃபர்ஸ்ட் எங்க கொட்டுறதுன்னு தெரியலன்ட்டு தான் நான் சாந்தி கிட்ட கேட்டேன். அங்க செடி இருக்குது பாருக்கா, அங்க போய் கொட்டு. சரிம்மா. தாமரை, இந்தாம்மா ஒடியா. இந்தாம்மா, நான் சொன்னதெல்லாம் கரெக்டா செய்ய. எதனா சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்ன கூப்பிடு, நான் இங்கதான் வந்து உட்காந்து இருப்பேன். என்ன கூப்பிடு, நீ போய் சாந்தி கிட்ட எதுவும் கேட்காத, அவளுக்கே ஒண்ணும் தெரியாது. நீ அங்கேயே கூப்பிடு, நானே வரேன். சரிக்கா நல்லா முடிச்சிடறேன், போக்கா. சாப்பாடு பேக் எங்க வச்சுக்கிறேன்? மரத்தடியில தான் வச்சுக்கிறேன், மரத்தடியில இருக்குது பாருங்க. சரி, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன், சாப்பிட்டு கூட கொஞ்சம் வைக்கிறேன். வந்த உடனே ஒரு வேலை செய்யல இன்னும், இதெல்லாம் சூப்பரண்ட் எதுவும் கேட்க மாட்டாரு. போய் மரத்தடியில உட்காந்து சாப்பிட போறாங்க. போய் அதுக்குள்ளே பசி எடுத்துச்சு, வீட்டுல சாப்பிட்டு தான் வந்தாங்க, அதுக்குள்ளே பசி எடுத்துக்குது பாருமா. சும்மா இருந்தா கூட பசிக்கும் போல. மீனா, நான் வந்து மண்ணில் அப்படியே கொத்தினே வரேன், நீ வந்து அப்படியே தள்ளி தள்ளி விட்டுனே வா. சரி. ஏங்கா, இப்ப மட்டும் எங்க வீட்டுக்கார் பார்த்தாருன்னு வச்சுக்கோ, என்ன திரும்ப சொல்லுவாரு? முன்னாடி என்ன மீனா சொல்லுவாருன்னு, உங்க பொண்ணான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து செய்வார். அடி உனக்கு பதில் வேலை செஞ்சுட்டாலும் போக்கா. சொல்லு, அப்புறம் வேற என்ன சொல்லுவார் சொல்லு. நீ வேணா கண்டுபிடியா என்ன சொல்லுவாருன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஐயோ என் பொண்டாட்டி பாரு எவ்வளவு கஷ்டப்படுறா என் குடும்பத்துக்காக, நம்ம குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஃபீல் பண்ணுவாரு. நாவோ அந்த மாதிரி எல்லாம் அவரு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு எல்லாம் சாம மழை பெய்யும் காணி. அப்ப என்ன சொல்லுவாருன்னு சொல்லாண்டி. வீட்டுல கொஞ்ச நேரம் கரண்ட் ஆஃப் ஆயிட்டா கூட என்னங்க ரொம்ப வேக்காடாகுதுங்க, எதனா விசிறி எடுங்க, இல்ல அட்டையாச்சும் எதனா எடுங்க, நான் விசிறினுக்கிறேன், எனக்கு வேக்காடு எல்லாம் ஒத்துக்காது தெரியுமா அப்படின்னு சொல்லுவேன். இப்ப பாத்தியா வெயில்ல வந்து வேலை செஞ்சுனுக்குற அப்படின்னு சொல்லுவாரு. அதோட நிறுத்த மாட்டாரு. வீட்டுல என்ன எவ்வளவு வேலை வாங்குவேன், காஃபி குடிச்சிட்டு டம்ளர் கூட எடுத்துன்னு போய் வைக்க மாட்டேன், ரொம்ப நேரம் பண்ணுவேன், அது எடுத்துன்னு போய் கழுவுறதுக்கு கூட. இப்ப பாத்தியா அந்த மாதிரி இருக்க முடியுமா உன்னால இப்போ அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உனக்கு தேவைதான், நல்லா வேணும், வீட்டுல அவ்வளவு குடும்பம் படுத்திக்கிற, அதனாலதான் உன்னை பார்த்தா அப்படி பேசுவாரு, நீயே சொல்ற.